வணக்கம். உதவிங்கிறது ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டு வந்தால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. இல்லைன்னா அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை மட்டப்படுத்தாமலும் புண்படுத்தாமலும் 4 ஆறுதலான வார்த்தையை, அன்பான வார்த்தை பேசினா போதும், அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. இது மாதிரியான கதை இது. அந்த ஊரில் வசதியானவரும் கூட ஒரு பெரிய தொழிற்சாலையும் வச்சிருக்கிறாரு அந்த தொழிலதிபர். இவருடைய சொத்துக்கள், தொழிற்சாலையெல்லாம் அவருடைய தந்தையார் சொத்துக்கள். அவருக்கு பின்னாடி அந்த பொறுப்பையெல்லாம் இவர் தான் ஏற்று நடத்துகிறாரு. ஆனால் கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அந்த தொழிற்சாலை நஷ்டமடையுது. அவரோட தந்தையார் நீண்ட காலமாக லாபகரமான முறையில் அந்த தொழிலை நடத்தி இருந்தார். ஆனால் இவரால் அதை சிறப்பாக செய்ய முடியாமல் நஷ்டமடைஞ்சு போச்சு. இவரும் எல்லா இடங்கள்லேயும் உதவி கேட்குறாரு. ஆனால் யாருமே இவருக்கு உதவி செய்யவும் இல்லை. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தற்கொலை செய்கிறதுக்காக கடலுக்குள்ளே போகிறாரு. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அவரை காப்பாற்றி கரை சேர்க்குறாங்க. என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றினீங்கன்னு வருத்தப்பட்டு பேசுகிறப்போ அவர் ஏன் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டிங்களா, பயப்படாதீங்க, தன்னோட செக் புத்தகத்தை எடுத்து 1 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி கொடுக்குறாரு. நீங்கள் அடுத்த வருஷம் இதே நேரத்தில் இங்கே வந்து எனக்கு கொடுத்துடணும், என்னை ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை கொடுத்துட்டு வேகமாக போகிறார். இவருக்கு இப்போ நடந்தது கனவா இல்லை நனவான்னு கூட சிந்திக்க கூட முடியலை. எதிர்பாராமல் எவ்வளவு பெரிய உதவி கிடச்சிருக்குன்னு மனசில் புது உற்சாகத்தோட தன்னுடைய தொழிற்சாலைக்கு போகிறாரு. அந்த செக்கை பத்திரப்படுத்தி வச்சுட்டு நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தார். ஏன் இந்த மாதிரி நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னு எல்லா கணக்கு வரவு செலவு எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அப்போ தான் இவருக்கு புரியுது, 10 ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையை 20 ஆட்கள் செஞ்சுருக்கிறாங்க. வரவுக்கு மீறின செலவும் அங்கே எழுதியிருக்கிறத பார்த்தாரு. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிச்சு, நம்மளோட பொறுப்பில்லாத தனத்தினால எல்லா பொறுப்பையும் மற்றவங்கிட்ட விட்டதுனால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு ஆளானோம், இவ்வளவு பெரிய நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த செக்கை நம்ம எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. எப்பயாவது அவசர தேவையினா தான் இதை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். இந்த தொழிலாளர்களையே வச்சு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவசர கூட்டம் ஒன்று அமைச்சார். எல்லார்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டர்களை எல்லாம் வேகமாக நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரப்போகுது. அப்படி வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த வருஷம் 2 மாதம் போனஸாக தர்றேன். அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு சம்பள உயர்வும் தர்றேன். ஆனால் இந்த மாதம் நிறையா பொருட்கள் நம்ம வாங்க வேண்டியது இருக்கிறதுனால இந்த மாதம் சம்பளம் உங்களுக்கு என்னால் தர முடியாது. இதையும் தீபாவளி மாதத்தோட சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் அந்த நேரத்தில் அது உபயோகமாக இருக்கும். எல்லாருமே இதை ஏற்றுக்கிறாங்க. அப்போ இருந்தே சுறுசுறுப்பாக வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அன்னையிலிருந்தே அவர் எங்கேயுமே போகிறதில்ல. அந்த தொழிற்சாலையிலேயே தன்னுடைய முக்கியமான வேலைகளை பூரா தானே பார்த்தார், முழுமையாக பார்க்குறாரு. இவர் எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. 6 மாதத்தில் தன்னோட கடனையெல்லாம் அடைச்சார். 1 வருஷத்தில் அவர் சொன்னபடியே ஊழியர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கொடுத்தாரு, போனஸும் கொடுத்தாரு. அந்த பெரியவருக்கு அந்த செக்கை எடுத்துக்கிட்டு கொடுக்கறதுக்காக கடற்கரைக்கு போகிறாரு. அப்போது ஒரு அம்மா அவரை கையை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. இவரும் அவர் முன்னாடி போகிறாரு. ஆனால் அவர் இவரை பார்த்ததாகவே காட்டிக்கிறல, அவர் பாட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் இவருக்கு என்ன நல்லாவே தெரியும், ஆனால் பார்க்காம பேசாமல் போகிறாரே அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மாவும், இவர் என்னுடைய கணவர், எங்களுக்கு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்துச்சு, திடீர்னு ஒரு நாள் தீ பிடிச்சதுனால எல்லாமே நஷ்டமடைஞ்சு சேதமாகி போயிருச்சு. இன்சூரன்ஸே இருந்தாலும் எங்களால் அந்த நஷ்டத்தை
சரி பண்ண முடியாமல் வீட்டையும் காரையும் விற்று எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு. இவர் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கேட்டு வந்தாலும் இவர் தாராளமாக கொடுத்தாரு. ஆனால் நாங்கள் நஷ்டப்பட்ட போது திரும்பவும் அதை போய் கேட்குறப்ப யாருமே ஒருத்தருமே உதவி செய்யலை. அதுக்கு பதிலாக இவர் செஞ்ச நல்ல காரியத்தை எல்லாம் மட்டப்படுத்தியும் புண்படுத்தியும் பேசிட்டாங்க. நீ வாரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் அள்ளி கொடுத்த, அதனால தான் இன்றைக்கி நீ இப்படி இருக்க. நாங்களே ரொம்பவும் சிரமத்தில் இருக்கோம், உனக்கு கொடுக்க முடியாதுன்னு உறவினர்கள் எல்லாம் உதவி செய்ய மறுத்துட்டாங்க. அதெல்லாம் இவருக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கலைங்க. எங்களோட பிள்ளைங்க படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வேலைக்கு போனதுனால தான் இவரோட மனசே இந்த மாதிரி ஆயிருச்சு. இவர் எவ்வளவோ குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு, எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி எங்களோட குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆயிருச்சே அப்படிங்கிறதுனால தான் இவர் இந்த மாதிரி மனநிலையில் மாறிட்டார். இவர் யாராவது கஷ்டப்படுற மாதிரி பார்த்துட்டா உடனே அவங்கக்கிட்ட போய், உங்களுக்கு கஷ்டமா, நான் செக்கு தர்றேன், எனக்கு இதை மறுபடியும் கொடுத்துருங்க, ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பழைய பிளாங்க் செக்கை எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி உங்களுக்கும் இவர் ஏதாவது தொல்லை கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்குறப்ப தான் அவருக்கு இவர் கொடுத்தது பிளாங்க் செக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் கொடுத்த உடனே வாங்கி போய் வச்சது தான், அதை இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் அம்மா, இவர் அன்னைக்கு இந்த பிளாங்க் செக்கை எனக்கு கொடுக்க போய் தான் நான் இன்றைக்கி உயிரோடையும் நல்ல நிலைமையிலையும் இருக்கிறேன், எப்படி வாழணுங்கிற முறையையும் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களை நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். உலகத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வராதவங்களே கிடையாதுங்க. அவரவர் சக்திக்கு தகுந்த மாதிரி துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். நாம் நம்பிக்கை இழக்காமல் நிதானமாக யோசித்து செயல்பட்டோம்னா நம்மளால் நிச்சயமாக வெற்றியடைய முடியும். மீண்டும் அடுத்த பதிவில். நன்றி.